இன்னைக்கு நம்ம டெரிஃபர் டீச்சர் அட் கோல்ட் ஸ்கூல் 10th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஸ்கூல்ல பார்த்தா சம்மர் கேம்புக்காக பசங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஐலாண்டுக்கு ஓரமா பீச் ஓரமா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க போல. பசங்களா நம்ம ஹீரோவும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப டனாக்கா வாத்தியார் வந்துட்டு, டேய் என்னடா ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஸ்பூக்கலாலஜி எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்ல, ஆனா நம்ம கேம்புக்கு தானே வந்திருக்கோம், நமக்கு எதுக்கே எக்ஸாம், அதோ அக்கடச்சூடு அங்க இருக்கிற ஒரு பில்டிங் தெரியுதா, அதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலோட பில்டிங்கா இருந்துச்சு. ஸ்பூக்கலாலஜிங்கிறது பிராக்டிகலா ஒருத்தங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கற மாதிரியானது. இந்த கிளாஸ்ல தான் ஒவ்வொரு யோகாய்க்கும் எந்த மாதிரியான பிளேஸ்ல எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அதோட பவர்ஸை பயன்படுத்தணும்னு நீ சொல்லி தரணும், ஆகையால் நீ நைட் ஃபுல்லா இங்க தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரா. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட கிளாஸ் பசங்க இவங்க எல்லாரும் அந்த பழைய ஸ்கூல் பில்டிங்குள்ள வரும்போது, பரவாயில்லையே ஒரு பழைய பில்டிங்னு சொல்றாங்க, நான் பெரிய அளவுல டஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லையேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, வேற ஒரு கிளாஸுமே இதுக்கு முன்னாடி இவங்கள மாதிரி கேம்புக்கு வந்திருப்பாங்க. அவங்க நைட்டு ஸ்டே பண்ண போற அந்த ஒரு ரூமையும் காமிச்சுக்கிட்டு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்குறாரு டனாக்கா. அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ, வாங்க பசங்களா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுவோம், யார் யாருக்கெல்லாம் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு சொல்லுங்கன்னு கேட்க, இருக்கிற எல்லாரும் மயான அமைதியில உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. டனாக்கா ஹீரோட வாயிலே ஒன்னு கொடுத்துட்டு, பசங்க கிட்ட என்ன பேசணும்னு அறிவில்லை உனக்கு, அப்படியே ஹீரோ தூக்கி அக்கல்ல வச்சுக்கிட்டு, டே பசங்களா முதல்ல நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க, அப்படி எவனாவது திமிரு பண்ணீங்க அப்படின்னா மிக்கி வாத்தியார் வச்சு உங்களுக்கு முத்தம் கொடுக்க வச்சிருவாங்க போது எல்லாரும் போய் படுத்துறானுங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பூனை பையன் இருக்கிறான்ல, அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஒத்தக்கண்ணனை கூப்பிடுறானே, சரின்னு அவனும் கூடவே வரான். ஆனா அந்த பூனை பையன் பயங்கரமா பயந்துகிட்டு இருப்பானா, டேய் நீயே ஒரு யோக்காயிடா, நீ எதுக்கிட்ட பேயெல்லாம் பார்த்து பயப்படுற, பேயும் யோக்காயும் ஒன்னாயா வாயா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருப்பானா. அப்போ ஆப்போசிட்ல யாரும் 4 கை வச்ச மாதிரி வருவாங்க, அது அவங்க கிளாஸ் பொண்ணாதான் இருக்கும். இங்க என்ன பாப்பா பண்றேன்னு கேட்டேன். அந்த பெருசா எலும்பு கூட மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாள், அவளும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டா, ஆனா இன்னும் திருப்பி வரல, அதனால தான் ஹால்வேல வெயிட் பண்றேன்னு சொல்லுவா. சரின்ட்டு அந்த பூனை பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஒத்தக்கரனும் ரெஸ்ட் ரூம் பக்கத்துல நின்னுகிட்டே இருப்பானா. பட் அப்போ விமன்ஸ் ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர, ஏய் 4 கை பாப்பா நான் உள்ள வரேன், என்னதோ தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அங்க பாத்ரூமோட ஃப்ளஷ் ஆனா இருக்கு, ஆனா ஆளுங்க யாரையும் காணோம். அப்ப டக்குனு பின்னாடி யாரோ வந்து அவனை அமுக்குற மாதிரி இருக்கு. அந்த பூனை பையன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, திரும்பி பாப்பானா, ஆனா அந்த பேய் இருக்காது, அதுக்கு பதிலா ஏகப்பட்ட கால்கள் அந்த இடத்துல நடந்து வர மாதிரி தெரியும். இன்னொரு பக்கம் வாத்தியாருங்களுக்குள்ள ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, பார்த்தா நம்ம ஹீரோட பெட்ஷீட் குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு, அது அந்த பூனை பையனாதான் இருக்கும். ரெஸ்ட் ரூம் போன இடத்துல அந்த ஒத்தக்கரனை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. கூடவே சானோவும் மத்த பசங்களும் வருவானுங்க, அவங்களும் வந்துட்டு இன்னும் சில பேரெல்லாம் காணோம்னு சொல்லுவாங்க. சோ அப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட தொலைஞ்சு போயிருக்காங்கன்னு தெரியுது. அப்ப அந்த ஸ்கூலோட இன்டர்காம்ல இருந்து ஒரு குரல், ஃபைனலா நீங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டீங்களா, கவலைப்படாதீங்க, இதுதான் உங்க ஸ்பூக்கலாலஜி எக்ஸாம் அப்படின்னு நம்ம டனாக்கா வாத்தி இந்த மிக்கி அதுக்கப்புறம் இந்த எலி பையன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஹாக்கி அகாடமியில படிச்ச அலுமினிஸ்ல இருப்பாங்கல்ல, சோ அவங்க எல்லாரும் இந்த பில்டிங்ல இருக்கிறாங்க, நிறைய செயல்களை பண்ணி உங்களை பயமுறுத்தி உங்களை பிடிக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆகணும்னா இங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு நபர்கிட்ட ஒரு கீ இருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த கீயை எடுத்து யாராவது ஒருத்தர் இந்த பில்டிங் விட்டு வெளியே போயிட்டாலே எல்லாருமே பாஸ் தாங்கும் போது நம்ம ஹீரோ, சரி ஒரு வாத்தியாரா நான் என்ன பண்றது, உன்னை மறந்துட்டேனே, ஒரு வாத்தியாரா நீ என்ன பண்ணணும்னா உன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும். டீச்சர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் ஸ்டூடெண்ட்ஸை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஹீரோ அதுக்கு வேலைக்காக மாட்டானு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள தள்ளி விட்டானுங்க. சரி அப்படி அந்த கீயை கண்டுபிடிக்க முடியல, நாங்க எல்லாருமே அலுமினிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட்னு கேட்டா, வேற என்ன எல்லாரும் சம்மர் வெக்கேஷனை மறந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு தயாராயிருங்க, விடியல் காலையில சூரியன் வர வரைக்கும் தான் உங்களுக்கான நேரம், அதனால சீக்கிரமா எல்லாரும் வேலையை ஆரம்பிங்கன்னு அனுப்பிவிட, ஹிஜிட்டா தான் முதல்ல லீட் எடுத்துட்டு, தலை இங்க பாருங்க நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா சுத்திட்டு இருக்கிறதுல வேலை கேட்காது, அதனால 4 டீமா பிரிக்கலாம்னு சொல்லி ராக் பேப்பர் சீசர் ஹார்ட்னு சொல்லி 4 டீமா பிரிஞ்சிருப்பாங்களா. 4வது டீம்ல தான் நம்ம ஹீரோ, சானோ, அப்புறம் அந்த பூனை பையன், கூடவே அந்த டென்மா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அதாங்க அந்த சூப்பர் வில்லன் டீம்ல இருந்த ஒரு 3வது நபர். அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு பேய் வரும்போது அதை பார்த்து மத்தவங்கள அலறி போக, அந்த டென்மா என்னன்னா அசால்ட்டா சில்லுன்னு காத்தை யூஸ் பண்ணி அந்த பேய் அதே இடத்துல ஃப்ரீஸ் பண்ணிடுவான். அதுவே குரூப் 1 பசங்க இருப்பானுங்களா, அவனுங்க பார்த்தா அங்க இருக்கிற பேய்கிட்ட இருந்து அலறி அடிச்சு ஓடி வந்துட்டு ஒரு ரூம்ல வந்து ஒளிவானுங்களா, பார்த்தா அந்த இடத்துல நம்ம டக்காஷி டாக்டர் இருப்பாரு. தலை நீங்க என்ன பண்றேன்னு கேட்டா, அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, யோ நீயும் இதே ஸ்கூல்ல படிச்ச ஒரு அலுமினி தானே, ஆமா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன், ஆனா இங்க இருக்கிற ஒரே அலுமினி நான் மட்டும் கிடையாதுங்கும் போது பின்னாடி பார்த்தா சில நர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் கொடூரமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மலைகள்ல தன்னந்தனியா ஏறும்போது
பண்ணும்போது ஒரு விதமான அழகிய பேய் ஒன்று வரும் பாத்தியா, அதுதான் இவங்கன்னு. உங்க எல்லாருக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண போறான்னு அவங்க எல்லாரும் கொடூரமா என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். டீம் 1 மொத்த பேர் எலிமினேட் ஆயிட்டாங்கிற விஷயத்த இன்டர்காம்ல இன்ஃபார்ம் பண்ணும்போது ஓகே அப்ப மொத்தமாவே இனிமேல் 11 பேர் தான் இருக்கிறோம், ஏதாவது பண்ணி நம்ம கண்டிப்பா ஜெயிச்சாகணும்னு அந்த குட்டி பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த பேப்பர் பை இருக்கும்ல, அது என்னன்னா யாராலையும் கடைசி வரைக்கும் அந்த கீயை கண்டுபிடிக்க முடியலனா மொத்த வேலையை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, என்கிட்ட இருக்கிற கெமிக்கலை பயன்படுத்தி இந்த ஸ்கூலையே தெறிக்க விடுறேன்னு சொல்லுவானா. அப்ப டக்குன்னு அவனை ஏதோ வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பேப்பர் பை பார்த்தா ரெண்டா மாறிடும். நீ யாரா என்ன மாதிரி இருக்கிற, நீ தாண்டா ஒரு காப்பி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இதை கவனிச்சு அந்த குட்டி பையன் ஓகே விடுங்க, அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டுட்டு உங்க ரெண்டு பேரையும் நான் ராக்கெட்டை வச்சு 3 அனுப்ப போறேன்னு சொல்ல, ஒருத்தன் என்னன்னா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சுவான், இன்னொருத்தன் என்னன்னா உங்களுக்கு என் அறிவை பார்த்தா பொறாமையா இருக்கு, அதனால தான் என்ன இந்த ஊரை விட்டு அனுப்ப பாக்குறீங்களான்னு சொல்ல, இந்த மாதிரியான சாதாரண விஷயங்களுக்கு எல்லாம் மனம் தளர மாட்டான்டா அந்த பேப்பர் பை, அதனால ரெண்டாவது தாண்டா உண்மை, முதல்ல இருக்கிறவன முடிச்சிடலான்னு முடிவு பண்ணும்போது அப்ப அந்த பேப்பர் பை பார்த்தா இந்த மாதிரியான குளோன்ஸ் அழிக்கிறதுக்கே எங்கிட்ட ஒரு ஸ்பெஷலான மெடிசன் இருக்குன்னு சொல்லி ஒன்னு பயன்படுத்துவானா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டுரும். அந்த க்ளோனை எங்க கூடயே வச்சுக்கிட்டு முதல்ல ஒன்னு அழிச்சிருக்கணும் அந்த குட்டி பையன் புலம்பிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் குரூப் 3 பார்த்தா நேரா அந்த பிராட்காஸ்ட் ரூம்ல இருக்கிற டனாகா வாத்தியார் அடிக்கலாம்னு போயிருந்திருப்பாங்க. பட் அந்த டோரையே கம்ப்ளீட்டா சீல் பண்ணிருப்பாங்களா. இதை நான் பண்ணுவேன்னு எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்களா. டனாகா வாத்தி ஜாலியா சிகார் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்ப வெளியில ஏகப்பட்ட பேய்கள் போய்கிட்டு இருக்க. டக்குனு அந்த பில்டிங்கை போந்துட்டு இவங்க எல்லாரும் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். ஹிஜிட்டாவை தவிர எல்லாரையும் அதை தூக்கிட்டு போக, பெனிக்கோ தூக்கிட்டு போயிட்டே உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு பயங்கர கான்ல இருப்பான ஹிஜிட்டா. இந்த விஷயத்தை இன்டர்காம்ல அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோஸ் எல்லாம் பதறி போயிடுறாங்க. என்னது அப்படின்னா இருக்கிற எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க, நம்ம மட்டும் தான் மிச்சம் இருக்கிறோமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த பூனை பையனுக்கு பின்னாடி அந்த ஒத்தக்கனை வந்து நிக்கிறான். டேய் நீ எங்கடா இங்க வந்துன்னு கேட்டான். அதுவா அது பாத்ரூம்ல இருக்கும்போது ஏதோ அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதான் பயத்துல போய் ஒரு கிளாஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டேன். சரி என்னவோ முதல்ல அந்த கீ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்கும் போது அப்ப நம்ம ஹீரோக்கு பார்த்தா அந்த ஒத்தக்கனை மேல லைட்டா சந்தேகமா இருக்கு. டேய் சானோ பையன் இந்த ஒத்தக்கனை வித்தியாசமா பிஹேவ் பண்றான்லன்னு சொல்ல நம்ம சானோக்கும் அப்படிதான் தோணுது. அப்ப அந்த இடத்துக்கு அந்த எலி வாத்தியார் இருக்கிறாருல, சோ அவரு அந்த கீயோட வந்து நிப்பாரு. இன்னைக்கு நான் உரிச்சிடறேன் பாருன்னு அந்த பூனை பையன் அந்த எலி வாத்தியார சேஸ் பண்ணும்போது பார்த்தா சுத்தமா முடியல. ஆனா அந்த 10 அசால்ட்டா ஏதோ ஸ்லீப்பிங் பவுடர் மாதிரி போட்டு அந்த எலி வாத்தியார தூங்க வச்சு கீயை போய் எடுத்தா அது வளைஞ்சிருக்குது. என்னடான்னு கேட்டா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நைட் அதை சாக்லேட் நினைச்சு கொறிச்சிட்டானாமா. சரி உண்மையான கீயை கண்டுபிடிக்கணும்னு திருப்பி உலாவிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல சாணுக்கு பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட கைகள்லாம் வருமா. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அங்க ஒரு பொண்ணா தான் இருக்கும். ஆனா அந்த பொண்ணை பார்த்த நம்ம ஹீரோ ஆஹா செயலர் யூனிஃபார்ம் அந்த பேய்கிட்ட போய் அவன் யூனிஃபார்ம் ரசிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ வாயான இழுத்துட்டு வந்தா அப்படி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வரும்போது அந்த பூனை பையன் இருக்கிறான்ல அவனை யாரோ பிடிக்கும் போது அந்த 10 தான் உள்ள போந்து அவனோட ஐஸ் பவரை பயன்படுத்தி காப்பாத்துறான். பட் அவனுக்கு பின்னாடி ஒரு ஸ்லைம் மாதிரி வந்து அந்த 10 பிடிக்க நீ எனக்கு உதவி பண்ணிருக்க, அதனால நானும் உனக்கு பண்ணணும்னு அந்த பூனை பையன் அந்த 10 காப்பாற்ற முயற்சி பண்ணுவானா. வேகமா பின்னாடி இன்னும் சில பேய்கள்லாம் வர ஆரம்பிக்க டக்குனு அந்த இடத்துல ஒரு மாதிரி சேரா கிரியேட் ஆகுது. என்னன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் கூடயே நம்ம ஹிஜிட்டாவும் வந்திருப்பான். இப்ப பாத்தி அவங்க எல்லாரும் பிடிச்சிட்டேன், நீங்க எல்லாரும் அந்த கீயை தேடிக்கிட்டு அப்படியே கீழே டவுன் ஃப்ளோர் வரைக்கும் போங்க, நானும் இந்த 10 மத்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட கீ இருக்கான்னு பாக்குறோம்ட்டு போவாங்களா. சோ அப்படி சானோ ஹீரோ அப்படின்னு எல்லாரும் கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கும் போது எங்க அந்த கீயே காணோம்னு சொல்லிட்டு சானோ இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்ப்பான். அதுவே 10 பையன் அங்க இருக்கிற கோஸ்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு சாவி எங்கடான்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க சானோ மத்தவங்க எல்லாருமே மெயின் டோர் கிட்ட வந்துட்டு அப்படியே ஹீரோவை பிடிச்சு டேய் கீ உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்ல பார்த்தா அவங்ககிட்ட தான் இருக்கும். அந்த டோர் ஓபன் பண்ணி கரெக்டா சூரிய வெளிச்சம் வரும்போது இவங்க எல்லாரும் பாஸ் ஆயிடுறாங்க. ஐயோ உங்ககிட்ட தான் இருக்குன்னா நீ முதல்ல சொல்ல வேண்டியதாயா அப்படின்னு அந்த பூனை பையன் கேட்கும் போது தான் அவன் சொல்றான் நான் ஏற்கனவே நிறைய ஹிண்ட் கொடுத்தேன்னு. டைம் ஆக ஆக கீழே ஃப்ளோருக்கே போயிடலாம், இல்லனா கீ கண்டிப்பா ஒரு வாத்தியார் கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான். கூடவே ரொம்ப நேரமா ஹீரோ அவனோட பாக்கெட்டுக்குள்ளேயே கையும் விட்டு பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். சோ கீ இருக்கா இல்லையாங்கிறத சப்கான்சியஸா செக் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வச்சுதான் சானோ கண்டுபிடிச்சிருக்கானா. அதுவே அந்த பூனை பையன் அந்த ஒத்தக்கரனை பார்த்து ஏய் நீ என் நண்பன் கிடையாது, நீ வேற யாரோங்கும் போது அந்த ஒத்தக்கரனும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அவன் ஆக்சுவலி இங்க இந்த ஊர்ல இருக்கிற ஒரு போலீஸா தான் இருக்கும், நானும் இங்க தான் படிச்சேன், ஒரு அலுமினி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தான் இருக்கிறாங்களா, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அலுமினியுமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். ஆனா அந்த பிளாக் கலர்ல ஒரு சைலர் மூனோட ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பொண்ணு இருந்தாலே அவ எங்கன்னு கேட்டா அப்பெல்லாம் எந்த அலுமினி இல்லையேன்னு சொல்லுவாங்களா. இல்ல அப்படி ஒருத்தங்க இருந்தாங்க. ஈவன் சானோ கிட்ட விசாரிக்கும் போது இல்லையே நிறைய கைகள் தானே வந்துச்சு, அந்த மாதிரிலாம் யாரும் வரலன்னு சொல்ல அப்பதான் அந்த பூனை பையன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இருந்திருக்கும்ல, அதையும் மென்ஷன் பண்ணும்போது ரைட் அப்படின்னா அது ஒரு பேயா இருக்குமோங்கும் போது நம்ம ஹீரோக்கு அள்ள விட்டுறது. பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சயா தேங்க்யூ.